நாம எதிர்பார்த்த மாதிரியே திமுக அப்படிங்கிறது தெருவுக்கு வர்றதுக்கான வேலைகள், படுதோல்வி அடையறதுக்கான வேலைகள், நாசமா போறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. டிவிகே கூட்டணியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் உறுதி அப்படிங்கிறத நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். விஜய் அவர்கள் ராகுல் காந்தி நேர்ல வந்து சந்திக்க போறாரு அப்படின்னு பேசியிருந்தோம். அது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெவலப்மெண்டா இன்னைக்கு இப்ப நாம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆதவ் அர்ஜுனாவும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இதுல அதிர்ச்சியோட உச்சமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையோட சோத்துல யாரோ உப்பள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. வழக்கமா திமுகவோட கொத்தரிமையாவும் தொங்கு சதையாவும் இருந்துகிட்டு இருந்த செல்வ பெருந்தகை திடீர்னு இன்னைக்கு ரோஷம் வந்து நாம இருக்கிறது காங்கிரஸ்னு ஒரு கட்சியில, ஆனா நாம எவ்வளவு நாளா வேலை பார்க்கறது திமுகவுக்கு, அதனால நாம இனிமே காங்கிரஸுக்கு வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில வந்து கட்ட கடைசியா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க தேமுதிக உள்ள கொண்டாந்துருக்கோம், மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்காக சீட்டுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னாங்க. நம்ம பாய்மார்கள் கட்சி எல்லாம் இருக்குல்ல, இந்த திமுகவுக்கு கொத்தரிமை வேலை செய்யறதுக்குன்னே சில கூட்டங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் போன வாட்டி இந்திய முஸ்லீம் லீகா அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டதுக்கு, போன வாட்டி 3 சீட்டு தோத்து போயிட்டீங்க, இந்த வாட்டி கொடுக்க முடியாது அப்படின்றதும் இப்போ ஒத்த சீட்டுக்கு அங்க தொங்கிட்டு இருக்காங்க, வெக்கமே இல்லாம. அதே மாதிரி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு சீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்ட்டாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னும் முடிவாகாம கடுப்புல இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் முரண்டு பிடிச்சதால 25 சீட்டு, அதாவது கடந்த முறை கொடுத்த 25 சீட்டையும் தர்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு திமுக வந்த பிறகும் கூட காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. பட் அது அமையல அப்படிங்கிற பட்சத்துல 40 சீட்டுக்கு குறையாம எங்களுக்கு வேணுங்கிறதுல உறுதியா இருந்துட்டாங்க. இங்கதான் கூட்டணி பனால் ஆயிடுச்சு. இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத தொடங்கி இருக்கோம் அப்படிங்கிறத, டிவிகேவோட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கோங்கிறத பகிரங்கமா கிறிஸ் ஜோடங்கரே அறிவிச்சிருக்காரு. இந்த பரபரப்பான சூழல்ல தான் விஜய் அவர்களை சந்திச்சு ராகுல் காந்தி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கார். இதுல என்ன முடிவு எட்டப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு டிவிகே கூட்டணியில் 60 சீட்டுகள் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டிருக்கு. அதோட 5 மேயர் தொகுதி, உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கும்போது 5 மேயர் சீட்டு தரேன், 6 அமைச்சர் தரேன் அப்படிங்கிறது எல்லாமே டீலா பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமான ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில நாட்கள்ல கையெழுத்தாயிடும். அதற்கான ஒரு முன்னேற்பாடாதான் இப்ப ராகுல் காந்தி அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வெளியில வந்தா பின்னாடியே காங்கிரஸோட வெளியே வருவதற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காத்திருக்கின்றன. ஏன்னா கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தோம், இப்ப 4 தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் 3ல தொடங்கி 4ல நின்றுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 15 சீட்டுகள் தருவதற்கு விஜய் அவர்களோட தரப்பு தயாரா இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு செய்தியா சொல்லப்பட்டிருக்கு. வைகோ வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த அவரு வராரு, இவரு வராரு, இவரு வராரு அப்படிலாம் பேசியிருந்தோம் இல்லையா, உண்மையிலேயே இதெல்லாம் கிளம்ப போகுது. இது எல்லாமே கிளம்பிட்டா திமுகவுக்கு 3வது இடம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுரும். நான் சித்தாந்த ரீதியா காங்கிரஸை கடுமையா விமர்சிக்கிறவன், கடுமையா எதிர்க்கிறவன். ஏன்னா என் இனத்தை கொண்டு குவிச்சதுல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சரிசம பங்கு இருக்கு அப்படின்னு நம்புறவன். பட் இந்த முறை டிவிகே காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டா எனக்கு திமுக அழிட்டோம். காங்கிரஸ் ஆல்ரெடி அழிஞ்ச கட்சி தான் இந்தியா முழுக்க. அடுத்த தேர்தலில் வேணா காங்கிரஸ் அழிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம், இப்ப திமுக அழிக்கிற வேலைகளை செய்வோம் அப்படிங்கிறத மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். எது எப்படியோ திமுக நாசமா போனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கடைசி முதலமைச்சரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கணும். இதோட அந்த கட்சி பூண்டத்து போய் நாசமா போய் நடுத்தருவுக்கு வரணும் அப்படிங்கறதா நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. மக்களாகிய நீங்க அதை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து